சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடக ராசியில் குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமும், சனி பகவானுடைய பூச நட்சத்திரம் 4 பாதமும், புத பகவானுடைய ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதமும், 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்டது கடகராசி. சந்திர பகவானுடைய ஆட்சி வீடு, காலபுருஷனுக்கு 4வது இடம், சுகஸ்தானம். விசுவாவசு ஆண்டு பொது பலன் காணலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மகர லக்னம், சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. நவ கிரகங்களில் சூரியன் ராஜா, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி என 4 பொறுப்பு வகிக்கிறார். இந்த ஆண்டு ஒரு மரக்கால் மழை அளவு உண்டு. நாடெங்கிலும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும். ஏரி, குளம், கொட்டை, கிணறு, ஆறு, நதிகளில் நீர் பெருகெடுத்து ஓடும். விவசாயம் செழிக்கும். சூரியன் 4 பொறுப்பு வைக்கும்போது அனல் காற்று வீசும். உக்கரத்தால் மனிதர்கள், விலங்குகளுக்கு புதிய நோய் நொடி வரும். தங்கம் விலை படிப்படியாக உயரும். விவசாயம், நவ தானியங்கள் விலை குறையும். உலகெங்கிலும் தெய்வ பக்தி, ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். கால்நடை உற்பத்தி அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். மக்கள் அதிகாரத்துடன் அனுசரிப்பு தன்மை இல்லாமல் விசுவாவசு வருடம் நடந்து கொள்வார்கள். விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை கடகராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே, வெற்றி ஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே குருவுக்கு 11ஆம் இடம் உகந்த இடமாகும். 11ஆம் இடத்திலே குரு இருக்கும்போது அரசியலில் நல்ல செல்வாக்கு ஏற்படும். மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கடகராசி என்பதற்கு கிடைக்கும். 11ஆம் இடத்திலே குரு இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, வரன் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும். பிரிந்து வாழக்கூடிய தம்பதியர்கள் மீண்டும் சண்டை சச்சரவு தவிர்த்து ஒன்று சேர்ந்து வாழ வாய்ப்புண்டு. திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 11ஆவது வீட்டிலே குரு இருக்கும்போது பூமி, நிலம், அசையா சொத்து வழியில் வழக்கு விலங்க, கோர்ட்டு கேது, சட்ட சிக்கல் இருப்பவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து சட்ட சிக்கல் தீரும். சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். 11ஆவது வீட்டிலே குரு இருக்கும்போது புரோக்கர் தொழில், திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீடியேட்டர்கள், ரியல் எஸ்டேட், வீடு, மனை, நிலம், ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் இந்த காலகட்டத்தில் சாதுரியமாக பேசி உங்கள் தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம். கமிஷன் மூலம் அதிக லாபம், பணம் சம்பாதிக்கலாம். 11ஆவது வீட்டிலே குரு இருக்கும்போது கடகராசி என்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் தேதி கடகராசிக்கு 12ஆவது வீட்டிற்கு குரு வருகிறார். கோச்சாரத்திலே 12ஆவது வீடு குருவுக்கு உகந்த வீடு கிடையாது. 12ஆவது வீட்டிற்கு குரு வரும்போது கடகராசி என்பவர்கள் சொந்த நிலத்தில் உங்களுடைய விவசாய நிலமோ, வீட்டு அருகிலேயோ இஷ்ட தெய்வம் ஒரு கோயில் கட்டி நீங்கள் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொடுத்த இடத்துல வரவேண்டிய பணம் வரும். பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். 12ஆவது வீட்டிலே குரு வரும்போது பழைய நண்பர்கள் மூலம் புதிதாக வியாபாரம், பிஸ்னஸ் தொடங்குவதற்கான அதற்குண்டான உதவிகள் பழைய நண்பர்கள் மூலம் கிடைக்கும். தாயார் வழியில் பெண்ணுக்கு கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு.
தாய் வழியில் பெண்ணுக்கு வந்து கண்டம் ஏற்படும். கடகராசி பெண்கள் வீட்டில் வந்து கோவிச்சுக்கிட்டு விபரீத முடிவை தவிர்க்க வேண்டும். கடகராசிக்கு 8வது வீட்டிலே சனி. விசுவாவசு ஆண்டு மாசி மாதம் 28 வரை அஷ்டமச்சனியாக சனி பகவான் செல்வார். வாழ்க்கை துணைக்கு 2வது வீடு தனஸ்தானம். கடகராசி நண்பர்கள் வாழ்க்கை துணையிடம் பார்த்திங்கன்னா வெட்டு 1 துண்டு 2 அப்படி தான் பேசுவாங்க. வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். அதிகமாக வந்து நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். வாழ்க்கை துணை மூலம் கடகராசி என்பதற்கு பொருள் உதவி உண்டு. அவங்க மூலம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அடையும். 8வது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும் போது வண்டி வாகன போக்குவரத்தில் பிரயாணங்களில் வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். விபத்து கண்டாயம் வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. கீழே விழுந்து கை கால் முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையும் ஏற்படும். குருபகவான் 9ஆம் பார்வையில் சனி அமரும்போது திருடு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அதிகமாக வந்து பண நஷ்டம், பண நெருக்கடிகள், உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் கடகராசி என்பதற்கு குறையும். 8ஆம் வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும் போது நஞ்சை புஞ்சை விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரும்பாலும் வந்து வெள்ளாமை வந்து சரியாக உங்களுக்கு வந்து விளைச்சலை கொடுக்காது, விரயங்களை ஏற்படுத்தும். பழைய வண்டி வாகனம் அதிக விலைக்கு விற்கக்கூடிய நிலை கடகராசி என்பதற்கு உண்டு. பழைய வண்டி வாகனம் விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தில் விற்றுக்கலாம். மனைவி வழியில் பொருளாதார உதவி கடகராசி என்பதற்கு கிடைக்கும். கலத்தரஸ்தானாதிபதி கலத்தரஸ்தானத்திற்கு 2வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். கடகராசிக்கு 8வது வீட்டிலே சனி செல்லும்போது அவருடைய 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. கடகராசி என்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யாரையும் கோபமாக எடுத்தெறிந்து பேசாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க. அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி என்று சொல்வார்கள். மாசி மாதம் 22 வரை கையெழுத்து வழியில் வாக்கு கொடுத்து அகப்பட்டு விடாதீர்கள். மாசி மாதம் 22ஆம் தேதி பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்வார். சங்கடங்கள் குறையும். விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நிகழ்கிறது. கடகராசிக்கு 2வது வீட்டிலே கேதுவும் 8வது வீட்டிலே ராகுவும் அடுத்த 1.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார்கள். கோச்சாரத்திலே ராசிக்கு 2வது வீடு கேதுவுக்கு உகந்த வீடு. கடகராசிக்கு 2வது வீட்டிலே கேது அமரும்போது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் நல்ல நிலையில் நேரு வழியில் நிறைவான ஆரோக்கியத்தை கொடுக்கும். 2வது வீட்டிலே கேது வரும்போது பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவங்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். கோவில் காரியங்கள் நல்லபடியாக முடியும். ஆலய திருப்பணி, கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, குடமுழக்கு, ஆலய திருப்பணி கடகராசி என்பதற்கு மிக சிறப்பாக விமர்சையாக செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்பு உண்டு. நீண்ட காலமாக வரவேண்டிய பணம் வெளியில் கொடுத்து வராமல் லாக் ஆகிருந்துச்சுன்னா 2ஆம் வீட்டிலே கேது வரும்போது அந்த பணம் தானாக உங்களை தேடி வரும். கோச்சாரத்திலே 2ஆம் வீட்டிலே கேது வரும்போது பல் வலி, கை கால் மூட்டு எலும்பு வலி, கட்டி கொப்பளம், உடலில் வந்து தோலில் வந்து பிப்பு அரிப்பு இந்த மாதிரிலாம் கேது பகவான் ஏற்படுத்துவார். சிறிய காயம், சிறிய கொப்பளம், சிறிய கட்டியாக இருந்தாலும் உடனே மருத்துவம் பார்க்க வேண்டும். அசால்ட்டாக விட்டிங்கன்னா பேராபத்தில் போய் முடியக்கூடிய நிலையும் கடகராசி என்பதற்கு ஏற்படுத்தி விடும். பேச்சில் வந்து கவனமாக இருக்கணும்.
2ஆம் வீட்டில் கேது வரும்போது அதிக கோபங்களை ஏற்படுத்தும். மற்றவர்களை தரைக்குறைவாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பம், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரிடமும் பேச்சில் தன்மையாக பேச வேண்டும். கடகராசிக்கு 8வது வீட்டிலே ராகு. கோச்சாரத்திலே ராகுவுக்கு 8ஆம் இடம் உகந்த இடம் அல்ல. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேது, சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பொன் பொருள், அதிக விலையுள்ள உபகரணங்கள் திருடு போவதற்கான, களவு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பேருந்து, ரயில், விமானம் பயணம் செய்யும்போது ஞாபக மறதி ஏற்படும். கொண்டு போகக்கூடிய பொருள் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். மறந்து வச்சுட்டு வரவங்க இல்லைன்னா களவு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 8ஆம் வீட்டில் ராகு வரும்போது கடகராசி என்பர்கள் வீண் தகராறு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். அரசியலில் இருப்பவர்கள் லஞ்ச லாவணியம் பெற்று சிறைச்சாலை செல்லக்கூடிய நிலை ஏற்படும். 8ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது வீண் அவதூறுக்கு ஆளாகக்கூடிய நிலை கடகராசி என்பதற்கு ஏற்படுத்திவிடும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை ராகு பகவான் மேல், சனி பகவான் மேல் விழும்போது திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு. எதிர்பாராத வசதி வாய்ப்பும் உண்டு. லாட்ரி, சூது, கம்ப்யூட்டர், செல்போன், தகவல் தொடர்பு, தொலை தொடர்புகள் மூலம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் மூலம் எதிர்பாராத தன பிராப்தமும் கடகராசி என்பவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 9ஆம் பார்வையால் ராகு சனி பகவானை பார்வை செய்யும்போது விபத்துகள் மூலம் வரவேண்டிய பணம் வரும். இன்சூரன்ஸ் மூலம் வரவேண்டிய பணம் வரும். கொடுத்த இடத்துல வரவேண்டிய பணம் வரும். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய நிலை கடகராசி என்பதற்கு ராகு சனி கூட்டணி குரு பார்வையில் இருக்கும்போது பணம் எதிர்பாராத வழியில் வரும். விசுவாவசு ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு ஆதாயம் கூடுதலாக இருக்கிறது, விரயம் குறைவாக இருக்கிறது. கடந்த வருடங்களைப் போல் இந்த விசுவாவசு ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு விரயம் அதிகமாக ஏற்படாது. எதிலும் நீங்கள் ஒருபடி முன்னேற்றமாக இந்த ஆண்டு செல்லலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் கோச்சார கிரகநிலை காட்டுகிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா கடகராசி என்பர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.